வணக்கம் யூடியூப் நண்பர்களே, நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைங்களா? இங்கே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது பாருங்கள், இதை கிளிக் பண்ணிங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிங்க. நான் போடக்கூடிய வணக்கம் யூடியூப் நண்பர்களே, உங்களை மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நம்ம வீடியோக்களுக்கு கமெண்ட் செய்யக்கூடிய மற்றும் ஷேர் செய்யக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போது இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, டெக்னிக்கல் அனாலிசிஸில் சார்ட் பேட்டர்ன்ஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த சார்ட் பேட்டர்னில் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ வெஜ் அப்படின்ற ஒரு பேட்டர்னை பார்க்க போகிறோம். என்ன இந்த வெஜ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, வெஜ் அதுக்குண்டான ஒரு மீனிங் பார்த்தீங்கன்னா, பாதை போக போக குறுகிய நிலையில் போகும். ஓகேங்களா? அகன்ற பிறகு குறுகிய நிலையில் போகும். இது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி தான். பட் ட்ரையாங்கிளை விட ஆங்கிள் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதுதான் வெஜ் அப்படின்வாங்க. இதில் ரெண்டு விதமான வெஜ் இருக்குது, அப் வெஜ் அண்டு டவுன் வெஜ். அப் வெஜ் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா நெக்ஸ்ட்டு மார்க்கெட் கீழே இறங்க போகுது. அதாவது அப் வெஜ் அப்படின்னு நம்ம அந்த ட்ரெண்டு ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா இன்னும் போக போக மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸை நோக்கி போயின்னு இருக்குது. இன்னும் ரெசிஸ்டன்ஸை உடைக்க முடியாமல் இன்னும் கீழே வந்துடும் அப்படின்றது தான் இந்த அப் வெஜ். அடுத்து டவுன் வெஜ் அப்படின்னு இருக்குன்னா, மார்க்கெட் பார்த்திங்கன்னா கீழே சப்போர்ட்டை பிரேக் பண்ணி போயிட்டே இருக்குது. இன்னும் அதாவது டவுன் ஆகிட்டே இருக்குது. பேரிஷ் ட்ரெண்டை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்குது. எப்போ புல்லிஷ் ட்ரெண்ட் ரிவர்சல் ஆகும் அப்படின்றது இந்த ரெண்டு வெஜ்ஜை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். இப்போ இதில் பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய டாபிக் பார்த்திங்க அப்படின்னா அப் வெஜ். ஓகேங்க, வாங்க இப்போ எப்படி அந்த அப் வெஜ் அப்படின்றது பார்க்கலாம். இந்த பாயிண்ட்டை எடுத்துக்கலாம். அடுத்து ரெண்டாவது பார்த்திங்கன்னா, இந்த சப்போர்ட்டை எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இந்த சப்போர்ட்டை எடுத்துகிட்டு அப்படியே இந்த லைனை அப்படியே ஃபுல்லாக நம்ம ட்ரா பண்ணிடலாம். ஓகேங்களா? ட்ரா பண்ணியாச்சு. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா, இது சப்போர்ட்டுக்கு உண்டான இதை நம்ம பார்த்துருக்கோம். ஓகேங்களா? லைன். அடுத்து இந்த சப்போர்ட்டை எடுத்துக்கலாம். இந்த ரெசிஸ்டன்ஸை எடுத்துக்கலாம். அங்கேருந்து ரெசிஸ்டன்ஸ் நம்பர் 2 பார்த்திங்கன்னா இதை எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அங்கேருந்து அப்படியே இதை எக்ஸ்டென்ஷன் பண்ணலாம். ஓகேங்களா? இந்த ரெசிஸ்டன்ஸில் இதையும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, இந்த லைனையும் அப்படியே கொஞ்சம் இப்படியே எக்ஸ்டென்ஷன் பண்ணி விட்டுடலாம். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு வெஜ் ஃபார்ம் ஆன மாதிரி தான் இருக்குது பாருங்கள். நான் சொன்னேன் ஆல்மோஸ்ட் ட்ரையாங்கிள் மாதிரி தான், பட் கொஞ்சம் ஆங்கிள் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஓகேங்களா? எப்போது இந்த லைனை இந்த இடத்துல பிரேக் பண்ணுதோ அது சப்போர்ட்டை கட் பண்ணி கீழே வருது அப்படின்னு அர்த்தம். நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். இங்கே பாருங்கள், 7730 ரேஞ்சில் சப்போர்ட்டை உடைச்சிட்டு இந்த நெக்ஸ்ட்டு கீழே வந்துகிட்டே இருக்குது பாருங்கள் இந்த லைனுக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்விங் ட்ரேட் பண்ணுறவங்க ஸ்டாப் லாஸ்ன்னு சொல்கிறத விட இப்போது இந்த இடத்துல பை பண்ணியிருக்காங்கன்னு வச்சுங்க, இந்த 6500க்கு எக்ஸாம்பிளுக்கு. இப்போ மார்க்கெட் மேலே போயிட்டே இருக்குது. ஓகேங்களா? போயிட்டே இருக்குது. இப்போ அவங்களுக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட்டும் இருக்கும், நல்ல ப்ராஃபிட்டில் இருப்பாங்க. பட் ஆனால் எப்போ வெளியே வரணும்னு தெரியாது. மார்க்கெட் இறங்கும்போது எப்போ வெளியே வரணுன்றது அவங்களுக்கு தெரியாது. ஓகேங்களா? இது லாங் டேர்ம் மிட் டேர்முக்கு கூட இதை ஃபாலோ பண்ணலாம். அப்போ எப்போது இந்த மாதிரி இந்த கீழே இருக்க இந்த சப்போர்ட் வெஜ்ஜை கட் பண்ணி கீழே வருதோ அதுக்கு அடுத்து இப்போ நீங்கள் டே கேண்டில் லாங் டேர்ம் போகும்போது டே கேண்டில் பார்க்கலாம். நான் இப்போ இது ஹவரில் இருக்குது. ஓகேங்களா? டேயில் நீங்கள் பார்க்கும்போது இந்த மாதிரி ஃபாலோ ஆச்சுன்னா ஒரு 2 to 3 days நீங்கள் பாருங்கள். இதை உடச்சிட்டு மறுபடியும் கொஞ்சம் மேலே போகிறீங்க பாருங்கள். இந்த இடம் உடைச்சதுக்கு பாருங்கள், சப்போர்ட்டை உடச்சிட்டு மறுபடியும் மேலே போயிருக்கு. ஆனால் ரெசிஸ்டன்ஸை டச் பண்ணலை. இப்போ இந்த மாதிரி இருக்கும்போது அது எப்போ உடைச்சிட்டு ஒரு 2-3 நாள் கழித்து மறுபடியும் அது கீழே போகுதுன்னா அப்போது நீங்கள் அந்த இடத்துல உங்கள் ப்ராஃபிட்டை புக் பண்ணிவிட்டு வெளியே வர்றது தான் பெஸ்ட். இதை தான் இந்த டெக்னிக்கல் அனாலிசிஸ்லலாம் இதுதான் நம்ம ஃபாலோ பண்ணுறோம். இதுதான் ஒரு முக்கியமான விஷயம். லாபத்தில் இருப்போம், எந்த இடத்துல வெளியே வர்றதுன்றது யாருக்குமே தெரியாது. பார்க்கலாம்னு. ஏன்னா நம்மளுக்குன்னு ஒரு ட்ரெண்டும் இருக்காது, ஒரு ஃபாலோவும் இருக்காது. ஓகேங்களா? இண்டிகேட்டர் செல் சிக்னல் காட்டுற வரைக்கும் பார்க்கலான்னு, இண்டிகேட்டர் நல்லா இறங்கிட்ட பிறகு தான் செல் சிக்னல் காட்டும். ஆனால் இதில் குயிக்காகவே சப்போர்ட்டை உடைச்சது அப்படின்றது நம்மளுக்கு ஈஸியாக காட்டிடும். ஓகேங்களா? இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் நண்பர்களே. பயனுள்ளதாக இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள்.
ஓகேங்களா? அதே மாதிரி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னா வந்து நிறைய லாஸில் இருந்தால் இதெல்லாம் வந்து பார்க்க சொல்லுங்கள், ஃபாலோ பண்ண சொல்லுங்கள். அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். ஓகேங்களா? இதில் பாருங்கள், நம்ம எங்கே எக்ஸிட்ன்றது எவ்வளோ அழகாக காட்டிடுச்சு பாருங்கள். ஓகேங்களா? இது வந்து இந்த அப்வெஜ் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எக்ஸிட் பாயிண்ட்டை வந்து டிசைட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நீங்கள் இந்த இடத்துல போய்ட்டு என்ட்ரி எடுத்துட்டீங்க அப்படின்னா, என்ட்ரினா தட் மீன்ஸ் இந்த இடத்துல போய் நீங்கள் பை பண்ணிட்டீங்க அப்படின்னா அது கீழே வந்ததுன்னா உங்களுக்கு லாஸ் தானே. ஓகேங்களா? இந்த மாதிரி சின்ன சின்ன ட்ரெண்டெல்லாம் ஃபாலோ பண்ணி அந்த மார்க்கெட் போகக்கூடிய திசையோடு நம்மளும் போய் ட்ரேட் பண்ணி சின்ன சின்ன லாபங்களை எடுத்துகிட்டு வெளியே வரது தான் ஒரு பெஸ்ட்டு ஒரு ட்ரேடர் தான் சொல்லலாம், ஒரு இன்வெஸ்டர் தான் சொல்லலாம். அவங்களே இதை தான் ஃபாலோ பண்ணுவாங்க. எடுத்தோம் கவுத்தோன்னு இங்கெல்லாம் வந்து பைஸ் எல்லாம் போட மாட்டாங்க. எதனா ஒரு ட்ரெண்டு கிடைக்கணும். இப்போ ஒரு இன்வெஸ்டர் வந்து ஒரு ஸ்டாக்கை வந்து பை பண்ணுறாரு அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ரீசன் இருக்கும். பை பண்ணுறாரு அப்படின்னா சும்மா வந்து இன்றைக்கி பை பண்ணிடணும் அப்படின்லாம் பண்ண மாட்டார். ஸ்டாக் வாட்ச் பண்ணுவார். அவருடைய வாட்ச் லிஸ்ட்டில் ஒரு 4-5 ஸ்டாக் எடுத்து வைப்பார். கிட்டத்தட்ட ஒரு 10 ஸ்டாக் கூட எடுத்து வைப்பார். அந்த 10 ஸ்டாக்கை டெய்லி வாட்ச் பண்ணிட்டே இருப்பார். அவருக்குன்னு ஒரு ட்ரெண்ட் வந்து ஃபாலோ பண்ணுவார். இல்லைன்னா ஸ்டாக் வந்து எந்த ட்ரெண்டில் போகுது அப்படின்றத வந்து அதை ஃபாலோ பண்ணி வைப்பார். ஓகேங்களா? ஒரு சில ஸ்டாக்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சில பேட்டர்னையே தான் ஃபாலோ பண்ணி போயிட்டே இருக்கோங்க. ஓகேங்களா? அதெல்லாம் ஃபாலோ பண்ணி எப்போ அவருக்கு என்ட்ரி கிடைக்கிது அப்படின்னு பார்த்துட்டு அப்போ தான் என்ட்ரி பண்ணுவாங்க. ஓகேங்களா? எக்ஸ்பீரியன்ஸ்டு ட்ரேடர்லாம் எப்போவுமே ட்ரேட் பண்ண மாட்டாங்க. இதை நல்லா ஞாபகம் வச்சுங்க. அவங்களுக்கு அந்த என்ட்ரி கிடைக்குது அப்படின்னா அதுக்கு கரெக்டான ரீசன் வச்சுட்டு இருப்பாங்க. ஓகேங்களா? வால்யூம் பிரேக் அவுட் ஆகுது, அதே நேரத்தில் வந்து சார்ட்டில் வந்து பேட்டர்ன் க்ரியேட் ஆகுது. ஓகேங்களா? ரெசிஸ்டன்ஸை உடச்சி மேலே போகுது. இந்த மாதிரிலாம் வந்து அந்த ரீசன்லாம் வச்சு அதேமாதிரி வால்யூம், ஓகேங்களா, இந்த மூவிங் ஆவரேஜ் இத்தனை நாளில் வந்து க்ராஸ் பண்ணி போகுது, அந்த மாதிரியும் வந்து இண்டிகேட்டரை ஃபாலோ பண்ணியும் வாங்குவாங்க. இந்தமாதிரி பேட்டர்ன் ப்ளஸ் வால்யூமும் ஃபாலோ பண்ணியும் வாங்குவாங்க. ஓகேங்களா? இதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா நஷ்டத்தை வந்து தவிர்க்கலாம். எந்த இடத்துல எக்ஸிட் அண்ட் என்ட்ரின்றது வந்து நமக்கு தெரியலாம். இப்போது இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த சேனல் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகும்போது இப்போ உங்களுக்கு எக்ஸிட் எங்கே ஆகணும், எங்கே என்ட்ரி ஆகணும்னு உங்களுக்கு நல்லா தெரியும். இந்த மாதிரி ஃபார்ம் ஆகிட்டு இருக்குது அப்படின்னா நம்ம என்ட்ரி எடுக்கக்கூடாதுன்றது தான் இந்த வெஜ் சொல்லுது. ஓகேங்களா? இதே நீங்கள் இன்ட்ராடேயில் வந்து ஒரு 15 மினிட்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா, இல்லை அவர் சார்ட் ஏதோ ஒன்று ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா அங்கே வந்து ஷார்ட் அப்படின்றது வந்து உங்களுக்கு காட்டும். இல்லை டே சார்ட்டில் கூட இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஃபார்ம் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா எஸ்டிபிடி கூட போகலாம். செல் டுடே பை டுமாரோ, அதெல்லாம் வந்து இந்த வெஜ்ஜை வந்து மென்ஷன் பண்ணுது. இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நண்பர்களே. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? அடுத்த வீடியோவில் டவுன் வெஜ் அப்படின்ற டாப்பிக்கில் வந்து பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.